ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் மூலம் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சபையாகிய இந்த சரீரத்துக்கு தலையானவர். தலை என்ன? சரீரம் என்ன? தலை என்ன? சரீரம் என்ன? தலைனா இது சொல்லாதீங்க, சரீரம்னா இது சொல்லாதீங்க. இதுக்காக நான் கேள்வி கேட்டுக்கிறேன். தலைதான் கிறிஸ்து. தலை என்ன? சரீரம் என்ன? தலைனா கட்டளை இடுகிறவர், ஆளுகிறவர், உபதேசிக்கிறவர். தலைனா கட்டளையிடுகிறவர். தலை தானே உடம்பு செயல்படுவதற்கு தலை தானே கட்டளையிடுது. இதை செய், அதை செய், அப்படி கட்டளையிடுது. அந்த மாதிரி சபையை நிர்வகித்து ஆட்சி செய்து ஆளுகிறவர், வழிநடத்துகிறவர், கட்டளை போடுகிறவர் யாருங்க? இங்கதான் யார் வந்து உட்கார்ந்துங்கிறது? இப்போ ஒவ்வொரு சபைக்கும் மனுஷன் வந்து உட்கார்ந்துக்கிறான். யாருன்னா பாஸ்டர். இது யார் சபை? இது யார் இஷ்டம்? நான் சொல்லுகிறபடிதான் செய்யணும் அப்படின்னா அது யாருடைய சபை? அது அவருடைய சபை. அது யாருடைய சரீரம்? அவருடைய சரீரம். அந்த சரீரத்தில் நீங்க ஞானஸ்தானம் பெற்றா உங்களுக்கு லட்சியம் இல்லை. எங்க ஞானஸ்தானம் பெற வேண்டும்? ஒரே சரீரத்துக்குள்ளாக. யாருடைய சரீரத்துக்குள்ளாக? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக. கிறிஸ்துவின் சரீரம் எது? கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபை எது? கிறிஸ்து உபதேசிக்கிறபடி செயல்படுகிறதான சபை தான் கிறிஸ்துவின் சபை. தங்கள் இஷ்டத்தின்படி செயல்படுகிறதான சபை எதுவும் கிறிஸ்துவின் சபை அல்ல. அங்கே ஜெபிக்கிறதுனா கூட கிறிஸ்து எப்படி ஜெபிக்கும்படியா கட்டளை இருக்கிறாரோ அப்படிதான் ஜெபிக்கணும். அங்க துதிக்கணும்னாலும் கூட கிறிஸ்து எப்படி துதிக்க கட்டளை இருக்கிறாரோ அப்படிதான் துதிக்கணும். உபதேசிக்கிறது கூட கிறிஸ்து எப்படி உபதேசிக்க வேண்டும் என்று கட்டளை இருக்கிறாரோ அப்படிதான் உபதேசிக்கணும். அப்பம் பிட்பது கூட கிறிஸ்து எப்படி அப்பம் பிட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அப்படிதான் அப்பம் பிட்கணும். கொடுப்பது கூட கிறிஸ்து எப்படி கொடுக்க வேண்டும் என்று கட்டளை இருக்கிறாரோ அப்படிதான் கொடுக்க வேண்டும். 6 5 பாகங்கள் அவர் கட்டளையிட்டு இருக்கிற பிரகாரமாக, தலை கட்டளையிட்டு இருக்கிற பிரகாரமாக தான் செய்யணும். தங்கள் இஷ்டத்தின்படி செய்வாங்கன்னு சொன்னா அது கிறிஸ்துவின் சபை அல்ல. அது யாருடைய சபை? மனுஷனுடைய சபை. அது யாருடைய சரீரம்? அது மனுஷனுடைய சரீரம். அப்படியானால் எங்கே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால் ஒரே சரீரத்துக்குள்ளாக. யாருடைய சரீரத்துக்குள்ளாக? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாகனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக. அப்படியானால் நாம் எல்லாம் எங்கே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? எந்த சபையிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? மனுஷர்களால் ஆரம்பிக்கப்பட்டதான சபையிலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருந்தால் அது மனுஷனுடைய சரீரம். அது தேவ சட்டம் அல்ல. அது கிறிஸ்துவ உபதேசம் அல்ல. அந்த உபதேச சட்டத்துக்கு புறம்பானது. அப்படி ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்துவின் சபை அது தனித்துவம் பெற்றது. பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவின் சபை ஒரு மாத்திரம் தான் இருக்குது. மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டதான எந்த சபையும் வேதத்துல சொல்லப்படவில்லை. கிறிஸ்துவின் சபை மாத்திரம்தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக மறைக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சபை ஒன்று மாத்திரம்தான் கிறிஸ்துவினாலே வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படி என்று கிறிஸ்து சொன்னார். அவர் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒழிந்து போகும். அவருடைய வார்த்தை என்ன செய்யுங்க? ஒழிந்து போகாது. மத்திய சுவிசேஷம் 16:18 வசனத்துல என் சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அவருடைய சபையை அவர் என்ன செஞ்சிருக்காங்க? கட்டி இருக்கிறார். அந்த அவருடைய சரீரமாகிய அந்த சபையில தான் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படி என்பது உபதேசம். அதான் 1 கொரிந்தியர் 12:13 வசனம். நாம் யூதராயினும், நாம் கிரேக்கராயினும், நாம் அடிமைகளாயினும், நாம் சுயாதீனராயினும், நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. பிலிப்பு புரியுதா? எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதுதான் சட்டம். வேற எந்த மனுஷனுடைய சபையில் ஞானஸ்தானம் பெற்றார் பாவத்தை மன்னிக்கிறவர். உதாரணமாக 2 விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. நாகமான் தீர்க்கதரிசியை எந்த நதியிலே ஞானஸ்தானம் எந்த நதியிலே முழுக வேண்டும், 7 முறை முழுக வேண்டும் என்று எலிசா
கோபப்பட்டாரா? எங்க ஊர்ல ஆப்தாரும் பற்பாரும் நல்ல நதிகள் அல்லவோ, அப்படி என்ன செஞ்சாங்க? கோபமாக புறப்பட்டார். யோர்தானிலே 7 முறை முழுதி என்பது அவருடைய கட்டளை. ஆப்தாரும் பற்பாரும் நல்ல நதிகள் தான். ஒருவேளை யோர்தான் நதியை காட்டிலும் அது சுத்தமாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அங்க மூழ்கி எழுந்தா அவருடைய குஷ்டரோகம் என்ன செஞ்சாங்க? எங்க மூழ்கினாதான் குஷ்டரோகம் போகும். எங்க சொன்னாங்களோ எங்க ஞானஸ்நானம் பெற வேண்டும்? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதான் உபதேசம். ஓகேவா? வேற எங்க எடுத்தாலும் என்ன கிடையாது. குஷ்டரோகம், ஆமா, பாவம் குஷ்டரோகத்தை காட்டிலும் மிகப்பெரியதான வியாதி. வேற எங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் என்ன செய்யாதுங்க? குஷ்டரோகம், பாவம் நீராது. ஒரு பிறவி குருடனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க புதிய ஏற்பாட்டில். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய உமை நீரினாலே சேருண்டாக்கி அவனுடைய கண்களில் அந்த சேரை பூசி, நீ போய் சீலோவாம் குளத்துல, ஓகேவா? இவன் எந்த குளத்துல போய் கழணும்? திருவள்ளிக்கேணியில ஒரு அருமையான குளம் இருக்கு. நல்ல குளம், நல்ல தண்ணி, நல்ல தண்ணி, நல்ல தண்ணி. ஆமா, தெப்பகுளம். ஆமா, மயிலாப்பூர்ல தெப்பகுளம் இருக்கா? ஆமா, தண்ணி இல்லையானாலும் கூட டேங்க்ல தண்ணி நிரப்புவாங்க. எத்தனை டேங்க் வேணாலும் கார்பரேஷன் என்ன செய்வாங்க? தண்ணி நிரப்புவாங்க. ஆனா அதுல போயிட்டு நீ கண்ணை கழுவுனா லைட்டா தெரிஞ்சுதான் அதுவும் போயிடும். எங்க போய் கழுவ சொன்னாருங்க? அப்ப எங்க போய் கழுவுனாதான் கண்ணு திறக்கப்படும். அவர் எங்க சொன்னாரோ அங்கே. எங்கே ஞானஸ்நானம் பெற வேண்டும்? கிறிஸ்துவின் சபையில. ஆமா, அங்கே ஞானஸ்நானம் பெற்றால் என்ன செய்யுங்க? பாவங்கள் மன்னிக்கப்படும். முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க எங்க எங்க எந்தெந்த சபையில ஞானஸ்நானம் எடுத்தீங்க நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. அது மனுஷனுடைய சபையா? அது கிறிஸ்துவின் சபையா? வேதத்தில் கிறிஸ்துவின் சபை அல்லாமல், கிறிஸ்துவின் சரீரம் அல்லாமல் வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? வேதத்தில் கிறிஸ்துவின் சபை மாத்திரம் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறதா அந்த கிறிஸ்துவின் சபை இந்த பூமியில இருக்கிறதா? தேடி கண்டுபிடிங்க. மனுஷர்களால் ஆரம்பிக்கப்பட்டதான சபைகள் தான் இந்த பூமியில இருக்குதா? கண்டறிந்து கொள்ளுங்க. There are many identifications to identify the true church. உண்மையான சபையை கண்டுபிடித்துக் கொள்வதற்கான அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிறது. சரியான சபையை கண்டுபிடிப்பதற்கான அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிறது. மெய்யான சபையை கண்டுபிடிப்பதற்கான அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் சபையை கண்டுபிடித்துக் கொள்வதற்கான அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் சொல்லுகிறதான சபையை, வேதம் சொல்லுகிறதான பிப்ளிக்கல் சர்ச்சை, வேதம் சொல்லுகிறதான சபையை கண்டுபிடித்துக் கொள்ள அதற்கான அடையாளங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒரிஜினல் சபையை கண்டுபிடித்துக் கொள்ள அதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். சபை கிறிஸ்துவனுடையது என்றால் அந்த சபையினுடைய ஸ்தாபகர் கிறிஸ்துவாக தான் இருக்க வேண்டும். அதான் வேதத்தினுடைய அடையாளம். என் சபையை கட்டுவேன் என்று கிறிஸ்து சொன்னார். அப்ப ஸ்தாபகர் யாரு? மற்ற சபைகள் யாரால் கட்டப்பட்டது அப்படி என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ரோமன் கத்தோலிக் சபையை கிபி 606வது வருஷம் ரோமா நகரத்தில் போடிபஸ் மூன்றாவது போடிபஸ் என்பவர் தான் துவங்கினார். அது கிறிஸ்துவின் சபையா என்ன என்று அடையாளம் கண்டுக் கொள்ளுங்க. ஆனால் கிறிஸ்துவின் சபையினுடைய ஸ்தாபகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் சபை துவங்கப்பட்டதான காலம் கிபி 33 முதல் நூற்றாண்டு. ஆனால் ரோமன் கத்தோலிக் சபை ஸ்தாபிக்கப்பட்டது கிபி 700வது நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. புரியுதுங்களா? 7ஆம் நூற்றாண்டு 606வது வருஷத்தில் துவங்கப்பட்டது. லுத்தரன் சபை மார்ட்டின் லூத்தர்னால கிபி 1700வது வருஷம் ஜெர்மனியில் துவங்கப்பட்டது. ஆனா கிறிஸ்துவின் சபையுடைய ஸ்தாபகர் கிறிஸ்து. லுத்தரனுடைய ஸ்தாபகர் மார்ட்டின் லூத்தர். ரோமன் கத்தோலிக்குடைய ஸ்தாபகர் யாருங்க? போடிபஸ் III. அப்படி போல மெத்தடிஸ்டுடைய ஸ்தாபகர் ஒருவர் இருக்கிறார், அவரும் மனுஷன் தான். பாப்டிஸ்ட் ஸ்தாபகர் ஒருவர் இருக்கார், அவரும் மனுஷன் தான்.
ஜெகோவா விட்னஸுடைய ஸ்தாபகர் ஒருவர் இருக்காரு, அவரும் மனுஷன் தான். பெண்டிகாஸ்டுடைய ஸ்தாபகர் ஒருவர் இருக்காரு, அவரும் மனுஷன் தான். அட்வென்டிஸ்டுடைய ஸ்தாபகர் ஒருவர் இருக்காரு, அவரும் மனுஷன் தான். பிரெஸ்பிடேரியன் என்பதான ஒரு சபை இருக்குது, அதனுடைய ஸ்தாபகர் மனுஷன் தான். ஆங்காங்கே அவரவர்கள் வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு இடத்துல சபைகளை மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க, ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லாரும் மனுஷருடைய சபைகளுக்கு மனுஷ ஸ்தாபகர்கள். ஆனால் கிறிஸ்துவின் சபை ஒன்றுக்கு மாத்திரம்தான் கிறிஸ்து ஸ்தாபகர். ஓகேவா? அது கிபி 33வது வருஷத்துல எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. அது எருசலேமிலே துவங்கி இன்றைக்கு சகல தேசங்களிலும் கிறிஸ்துவின் சபை செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் சபையில கிறிஸ்துவின் அதிகாரத்தை அன்றி, கிறிஸ்துவின் உபதேசம் அன்றி வேற எதுவுமே அங்க நீங்க பார்க்க முடியாது. அந்த கிறிஸ்துவின் சபையில ஊழியர் செய்கிறதான ஒரு ஊழியக்காரனுடைய அதிகாரம் அங்க, சட்டம் அங்க என்ன செய்யுங்க இருக்காது. கிறிஸ்துவின் சட்டம் மாத்திரம் தான் அங்க என்ன செய்யுங்க செயல்படும். அந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சட்டத்துக்கு தான் கீழ்ப்படிவார்களே ஒழிய, அந்த கிறிஸ்துவின் சட்டத்தை உபதேசிக்கிறதான ஊழியர் கிறிஸ்துவின் சபையுடைய சட்டத்தை உபதேசிக்கிறாரா என்று சபையார் எல்லாரும் என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வாங்க. அதுக்குதான் கீழ்ப்படிவாங்க. இவர் புதுசா ஏதாவது சட்டம் போட்டாருன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. எப்படி புதுசா இவர் ஏதாவது சட்டம் போட்டாருன்னா அந்த சபைக்கு இவர் தலைவர் ஆயிடுவாரு. அப்ப அந்த சபை யாருடைய சபையா மாறிடும், அவருடைய சபையா மாறிடும். புரியுதுங்களா? கிளியரா? இன்றைக்கு நீங்க நானும் யாருடைய சபையில ஞானஸ்தானம் பெற்றோம்? எந்த சரீரத்துக்குள்ள நாம ஞானஸ்தானம் பெற்றோம்? நாமோ ஞானஸ்தானம் பெற்றதான சபையினுடைய பெயர் என்ன? நாம் ஞானஸ்தானம் பெற்ற சபையினுடைய பெயர் என்ன? அந்த சபையினுடைய ஸ்தாபகர் யாரு? அந்த சபை எங்கே, யாரால எங்க ஸ்தாபிக்கப்பட்டது? அந்த சபையினுடைய உபதேசம் கிறிஸ்துவ உபதேசமா, வேற மனுஷனுடைய உபதேசமா? அந்த சபை பைபிள்ல இருக்குதா? ஆராய்ந்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்தறீங்க. சுவிசேஷத்தை கேள்விப்பட்டுதான் போட ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. சுவிசேஷத்தை கேள்விப்பட்டுதான் ஞானஸ்தானம் பெறணும். சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து பாவத்திற்கு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாமனாலே அறிக்கையிட்டு அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக தான் ஞானஸ்தானம் பெறணும். பாவத்தை அறிக்கை ஞானஸ்தானம் பெற்று பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறுதல் கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் சட்டம் அல்ல. அது யோவான் ஸ்நானகனுடைய உபதேசம், யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானம், யோவான் ஸ்நானகனுடைய சட்டம். பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறுதல் அது மத்தேயு, மார்க்கு, லூக்கால, யோவான்ல மாத்திரம் தான் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானம் அமலுக்கு வந்தது. அதிலே அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றதான ரெக்கார்டு பைபிள் என்ன செய்யுங்க இல்ல. இன்றைக்கு அநேகர் பாவத்தை அறிக்கையிட்டு தான் ஞானஸ்தானம் பெற்றதாகவும் வெவ்வேறு சபைகளில் ஞானஸ்தானம் பெற்றதாகவும் தான் உங்களுடைய அனுபவங்கள் இருக்கிறது. ஆமா, கிபி 33வது வருஷத்துல கிறிஸ்துவின் சபை என்ன செய்யறது, எருசலேமில ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் இருக்கு. ஆமா ஆமா, கணக்கு போடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:23 வாசிங்க. 3:22-23 வாசிங்க. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஓகே, அந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயசு? எப்போ? ஓகேவா? எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? ஓகேவா? அப்ப எத்தனை வயசு அவருக்கு? 33 வயசு. கணக்கு போடுங்க. எத்தனை வயசு? 33. சிலுவையில எத்தனை வயசுல அறையப்பட்டார்? 33ல அறையப்பட்டார். 33ல அறையப்பட்டார். ஓகேவா? 3வது உயிரோடு இருந்தாரா? 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனம் பண்ணாரா? 50வது நாள்ல பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? சபை ஸ்தாபிக்கப்பட்டதா? அன்றைக்கு தான் சபை என்ன செய்யுங்க ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப எத்தனாவது வருஷம்? கிபி 33. கிறிஸ்து பிறகு சபை ஸ்தாபிக்கப்பட்டதா? புரிஞ்சுக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சபை கிபி 33வது வருடத்துல என்ன செய்யப்பட்டது? எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டது. முத அந்த சபைக்குள்ள பிரவேசிக்க சபை உருவானது எத்தனை பேரோட? 3000 பேர். ஏறக்குறைய 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம்.